எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கோவை மீனாவோட கதையை தெரிஞ்சுக்கணும். கையில இருந்த வெறும் 100 ரூபாயை வச்சுக்கிட்டு தன் வீட்டு சமையலறையில ஆரம்பிச்ச பயணம் இது. இன்னைக்கு இவங்க ஊறுகாய் வாசனை கோவையெல்லாம் தாண்டி கடல் கடந்து வெளிநாடுகள் வரைக்கும் போகுதுன்னா அதுக்கு காரணம் அவங்களோட கைமணம் மட்டும் இல்லை, அவங்க உழைச்ச வியர்வை. முதலீடு செய்யறதுக்கு பணம் இல்லை, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஆனா கை நிறைய திறமையும் எதையாவது சாதிக்கணுங்கிற வெறியும் மட்டும் அவங்க கிட்ட இருந்தது. தம் வீட்டு சமையலறையில ஒரு சின்ன எலுமிச்சை ஊறுகாய் ஜாடியில ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு கோவையிலிருந்து கடல் கடந்து அமெரிக்கா, லண்டன், துபாய், வெளிநாடுகள் வரைக்கும் மணக்க ஆரம்பிச்சிருக்கு. வெறும் ஊறுகாயை விற்று எப்படி ஒருத்தங்க இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடியும்? அந்த 100 ரூபாய் முதலீடு எப்படி லட்சக்கணக்கில் வருமானம் தர பிஸ்னஸாக மாறுச்சு. இன்னைக்கு பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு வெற்றிகரமான மாம்பிரனரா, அம்மா தொழிலதிபரா உயர்ந்திருக்கிற மீனாவோட மசாலா மணக்கும் உத்வேகமான கதை உங்களுக்காக. 100 ரூபாய் சவால். பிஸ்னஸ் தொடங்க போறேன்னு மீனா சொன்னப்ப கையில் என்ன காசு இருக்குன்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி அவங்க காட்டியது அந்த 100 ரூபாய். அவருக்கு வெறும் பணம் இல்லை, அது அவருடைய தன்மானம். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனார். 1 கிலோ எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், நல்லெண்ணெய், அவ்வளோதான் அவங்க வாங்கின பொருளே. வீட்டுக்கு வந்து தன் அம்மா சொல்லி கொடுத்த அதே பழைய பக்குவத்தில் எந்த ரசாயனத்தையும் சேர்க்காம அன்பையும் உழைப்பையும் போட்டு அந்த முதல் ஜாடி ஊறுகாயை தயார் செஞ்சார். முதல்ல அவர் செஞ்ச அந்த 10 கிலோ ஊறுகாயை ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கிட்டு தெரு தெருவாக போகலை. மாறா தனக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஸ்பூன் கொடுத்து ருசி பாருங்கன்னு சொன்னார். அந்த ருசி அவங்கள அடிமையாக்கிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரமே அந்த 100 ரூபாய் முதலீடு 150 ரூபாய் லாபத்தோட அவரோட கைக்கு திரும்பி வந்துச்சு. நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுங்கிற அந்த முதல் நம்பிக்கை பிறந்த தருணம் அதுதான். அந்த 50 ரூபாய் லாபம் கொடுத்த தைரியம் ஒரு பெரிய கம்பெனி கொடுக்காத தன்னம்பிக்கையே அவருக்கு கொடுத்துச்சு. யாரும் வந்து முதலீடு போடுவாங்கன்னு அவர் காத்துட்டு இருக்கல. கிடைச்ச லாபத்தை மறுபடியும் ஊறுகாய் போட பயன்படுத்தினார். 100 ரூபாய் முதலீடு 1000 ரூபாயா மாறுச்சு. 1000 ரூபாய் 10,000 மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த வங்கியிலையுமே கடன் வாங்கல. அந்த 100 ரூபாய் விதைத்த விதைதான் இன்னைக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது. தெருவுக்குள்ள விற்ற ஊறுகாய் தேசம் தாண்டி போக ஒரு சின்ன கிளிக்கு உதவியா இருந்துச்சு. தனது ஊறுகாய் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் மீனா பகிர தொடங்கினாங்க. விளம்பரத்துக்காக அவர் கோடிக்கணக்கில் செலவு செய்யல. அவரது ஊறுகாயை சாப்பிட்ட மக்கள் அதன் சுவையை மற்றவர்களுக்கு சொல்ல அதுதான் உலகிலே மிகப்பெரிய விளம்பரமா மாறுச்சு. அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா என தமிழ் மக்கள் வாழும் நாடுகள்ல இருந்து ஆர்டர்கள் குவிய தொடங்கின. எங்க ஊர்ல கிடைக்கிற ஊறுகாயில அந்த பழைய வாசனை இல்லை, உங்க ஊறுகாய் என் அம்மாவோட கைமணத்தை ஞாபகப்படுத்துதுன்னு கமெண்டுகள் வந்தபோது மீனாவின் கண்கள் கலங்கி நின்றன. வெறும் எலுமிச்சையோடு நின்றவர் இன்னைக்கு பூண்டு, நார்த்தங்காய், மாங்காய், இஞ்சி தொடங்கி சிக்கன், மட்டன், மீன் என 50க்கும் மேற்பட்ட ஊறுகாய் வகைகளை தயாரிக்கும் ஒரு பிராண்டா வளர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு மீனாவின் வீட்டில் ஒரு சிறிய தொழிற்சாலையே இயங்குது. அதில் வேலை செய்பவர்கள் அனைவரும் இவரை போலவே சாதிக்க துடிக்கும் பெண்கள். 100 ரூபாயில் என்ன கிடைக்கும்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு மாதம் லட்சங்கள்ல வருமானம் ஈட்டி பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஊறுகாய் ராணி. தொழில் தொடங்க பணம் முக்கியம் இல்லை, உங்க கையில இருக்கிற திறமை மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். நம்புறதுக்கு மீனாவே ஒரு வாழும் சாட்சி. மீனாவின் 100 ரூபாய் பயணம் உங்களுக்கு ஒரு
தூண்டுகோலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் ஒரு மீனா ஒளிஞ்சிருக்கலாம். அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம். நன்றி, வணக்கம்.